கன்னியாராசி. அதுவும் அஸ்த நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் ரொம்ப ப்ராப்ளம். தேவையில்லாத குழப்பங்கள், வழக்குகள் வரும், பிரச்சனைகள் ஏற்படும். அதில் நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, நிறைய செலவுகள், கணவன் மனைவிகளை ஒற்றுமை இருக்காது, அவங்கள பிரச்சனை வரும். இது மூலியம் உறவுகள் உங்கள் மேலே பிரச்சனை பண்ணுவாங்க, தேவையில்லாத குழப்பத்தை எடுத்துன்னு வருவாங்க. ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்கிறது இல்லாமல் வெளி வழியில் ஆளுங்க வேலை செய்கிற இடத்துல இவங்களை வந்து எதிரியாக்கிடுவாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு குழப்ப நிலைமையாகிடும். சில சின்ன சின்ன அடிகள், சின்ன சின்ன வாகனங்கள் வந்து ரிப்பேர் ஆகி அதுக்கான செலவுகள் அதிகமாகிடும். தேவையில்லாத குழப்பங்கள் வீட்டில் ஏற்பட்டு ஒரு நிம்மதி இல்லாத நிலைகள் ஏற்படும். யோசனைகள் அதிகமாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்டது, தலை பாரங்கள், தூக்கம் கிடையாது. இந்த தூக்கம் இல்லாமல் போயிடும். சில எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எக்ஸசைஸே வேணாம், மனசே இல்லை, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டுரும். எதுலேயுமே ஒரு காரிய தடையாக இருக்கும், காரியங்கள் வந்து வெற்றி வராது. அதனால் ரொம்ப அதுவும் இந்த 20ஆம் தேதி வரைக்கும், ஸோ ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ராப்ளங்கள் அதுக்கப்புறம் நல்லாயிடும். அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் குரு தட்சிணாமூர்த்தியை கண்டிப்பாக வணங்குங்க. தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை வணங்க, இல்லை திங்கக்கிழமை வணங்க, இது ரெண்டுமே வணங்க சொல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். கன்னியாராசிக்கு மெயினாக சுக்கிரனுக்கு விளக்கேற்றுங்க. வெள்ளிக்கிழமைனா நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு வந்து நெய் தீபம் போட்டு வழங்குறது ஒரு பெரிய பலனை கிடைக்கும். அதே நேரத்தில் இவங்க வந்து நெய் தீபம் ஏற்ற சொல்ல சுக்கிரனுக்கு தேவையான பூக்கள் வச்சு அதுக்கான வழிபாடு பண்ணுறது நல்லது. அந்த பூ வந்து செந்தாமலரி, அந்த மலர் சில பணங்கள் வரும், விரயங்கள் வரும், திருமண தடைகள் வந்து நீங்கக்கூடிய நிலைமைகள் வரும். இந்த மாதிரி நிலைகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பெருமாள் சுக்கிரனுக்கு அங்கே விளக்கேற்றிட்டு பெருமாளுக்கு போய் விளக்கேற்றினீங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. ரொம்ப இந்த 20ஆம் தேதி வரைக்கும் அந்த கன்னியாராசி கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். சூப்பர் சார்.